இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல யாருமே டிகிரி படிக்கல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். இது வந்து சாதாரண சர்டிபிகேட் மாதிரி இல்லாம உங்களோட எஜுகேஷனல் லைஃப்ல வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணா வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க காலேஜ் அட்மிஷன்ல இருந்து நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு எல்லா இதுலயுமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இருந்தா கவர்மெண்ட் காலேஜ்ல, அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது காலேஜ்ல சேர போறீங்க, அதாவது கவர்மெண்ட் உதவி பெறும் காலேஜ் இருக்கும்ல, அங்க சேர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபீஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் அந்த காலேஜ்ல வந்து ப்ரியாரிட்டியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தமா படிக்க போறீங்க, அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர போறீங்க அப்படின்னா உங்க ஃபீஸை வந்து குறைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் இருக்கும், அதுல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் படிக்கும் போது ஸ்காலர்ஷிப்க்கு எதுக்காவது அப்ளை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்களுக்கு அடுத்துதான் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் விட்டுறாதீங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியில ஆல்ரெடி யாராவது டிகிரி படிச்சிருந்தாங்க, இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருக்கணும், நீங்க தான் காலேஜ் வந்து போற மாதிரி இருக்கணும். ஓவராலா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் ஜேர்னி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதே சொல்லலாம். காலேஜ் அட்மிஷன்ல இருந்து ஃபீஸ்ல, அதுக்கப்புறம் நிறைய இதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்டிபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி நோட்டிபிகேஷன் வர்றது வந்து நம்ம வாட்ஸ்அப் பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது நியூஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். மறக்காம எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, துறை உள்நுழைவுனா இந்த இ-சேவை மையம்லாம் வச்சிருக்காங்களா, அவங்க வந்து லாகின் பண்ணி உள்ள போவாங்க. நம்ம வந்து இப்போ பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுவே ஃபில் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் கேப்சா கோட் மட்டும் கொடுத்து லாகின் பண்ணாலே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிரும். இந்த வெப்சைட்டுக்கு வந்து இப்பதான் நீங்க புதுசா வாரீங்க அப்படின்னா கீழே வந்து நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சில டீடைல்ஸ் கேட்பாங்க, அதாவது உங்களோட பேரு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் என்ட்ரி பண்ணிட்டு கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, இந்த கேப்சா கோட தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ்ல வந்து இந்த குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்காங்களா, இது எல்லாமே நீங்க கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். நம்ம வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டார் இருக்கிறத வந்து கன்ஃபார்மா ஃபில் பண்ணிருங்க, அப்படின்னா தான் சைன் அப் ஆகும். சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நீங்க இப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே அந்த இதை யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோட தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குல்ல, அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து வந்துடும். இந்த இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களோட போட்டோ வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்று.
நெக்ஸ்ட் வந்து அப்ளிகன்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதாவது நீங்க ஸ்கூல் படிச்சு முடிச்சிருப்பீங்க, உங்களோட டிசி வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் கேட்டிருக்காங்க, உங்க அப்பாவோட டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, உங்க அப்பா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசி, உங்க அம்மா படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 12th முடிச்சிருப்பாங்களா, அதுக்கு சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபேமிலியோட ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட், அப்ளை பண்றவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்னா கீழே வந்து ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் உங்களோட கேன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் நேம், உங்களோட மெயில் ஐடி, அப்ளிகண்டோட நேம், அப்ளை பண்றவங்க நேம், அவங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க கேன் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தாலே அது வந்து உள்ள போயிடும். கேன் நம்பர் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா சில டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பரை வந்து நீங்க கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பர் வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாமே வந்துடும். அதாவது உங்களோட கேன் நம்பர், உங்களோட நேம், உங்க ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். இந்த டீடைல் எல்லாமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரவுண்டா இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி ஆயிரும். ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த ஒரு பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம கேன் நம்பர் கொடுத்தனால உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து அதுவே ஃபில் ஆகி வந்திருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து கிராஜுவேஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்பாவோட பேரு, அவங்களோட வயசு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன், உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அம்மா, உங்க கூட பிறந்தவங்க அப்படி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க டீட்டெயிலையும் நீங்க ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங், நீங்க என்ன இயர்ல முடிச்சீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் கோர்ஸ், இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு கரண்ட் அகாடமிக் இயர், அதாவது என்ன இயர்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட நேம் இங்கிலீஷ்ல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த காலேஜ் இருக்கிற அட்ரஸை இங்கிலீஷ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும். இதுல வந்து ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்பர்ல அது எத்தனாவது டாக்குமெண்ட், அதாவது போட்டோனா 1, எனி அட்ரஸ் ப்ரூஃப்னா 2 அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து டாக்குமெண்ட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்க அப்லோட் பண்ண வரிசையா வந்துட்டே இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு 60 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. அதை பே பண்ணாலே போதும், உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.